Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒன்று சேரவே சேராதா சார் பாமக விசிக? இனி இவர்கள் ஒட்டவே மாட்டாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாமக சிறுத்தை ரெண்டு பேரும் இணைவது என்பது வரலாற்றில் ஒரு நாள் நடக்கும். அது நீங்க நடக்காமல போகாது. இப்போ அன்புமணி இப்போ இறங்கி வர்றாரு. திருமாவுடைய வீரியத்தை பார்த்து, திருமாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்து திருமாவை அகில இந்திய அரசியலில் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. இதுதான் அன்புமணி இறங்கி வருவதற்கு ஒரு காரணம். வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்கின்ற அந்த கோஷம் ராமதாஸ் 7% தக்க வச்சு கொண்டு வந்தார். இதுவரை 2004 வரைக்கும் வன்னியர்கள் ஓட்டுனா அது பாமக பாமக. அதனாலதான் கருணாநிதியும் ஜெயலலிதா ரெண்டு பேருமே இந்த வாக்கு வங்கி பாமகவும் சிறுத்தையும் ஒன்று சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. சிறுத்தை திமுக பக்கம் போனா அதிமுக பக்கம் பாமக கொண்டு வரணும். இதுக்காக திட்டமிட்டவர் தான் நீங்க கலைஞர் கருணாநிதியினுடைய அரசியலில் தான் ராமதாஸ் சிறுத்தைகளோட தீராத பகை வருவதற்கு காரணம். சிறுத்தைக்கு டிமாண்ட் இருக்கிற என்ன காரணம்னா, டிமாண்ட் இருக்குன்றீங்க. ஆனா திமுகவும் அதிமுகவும் இவங்க ரெண்டு பேரையுமே புறக்கணிக்க போறாங்க பாருங்க. இவங்க ரெண்டு எதிர்காலத்துல இப்ப இல்ல, எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல அது நடக்கும். விசிகாவுடைய தேவை எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரி விசிகா சொல்றாங்க. ஆனா இப்ப பொலிட்டிக்கல் எப்படி போயிடுச்சுன்னா, விசிகாவுக்கு வர வேண்டிய 9% வாக்கு சீமாங்கிட்ட போயிடுச்சு. தமிழ் தேசிய அரசியலுக்கு தகுதியான தலைவர் தான் திரும்ப, அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. சரி, கீழே அரசியலாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனைக்குமான அடையாளம் தலித் அரசியலோடு நின்று போச்சு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வன்னியர் அரசியலுக்குள்ளேயே காணாம போச்சு. இன்னைக்கு சிறுத்தையை பார்த்தா திமுக பயப்படும். கூட்டணி விளைகிறோம், அந்த எடப்பாடி போயிடும், மது ஒழிப்புடைய முதலமைச்சர் அவர்களே அவரே போன் பண்ணி பேசியிருக்கு. அப்போ சிறுத்தைக்கான முக்கியத்துவம் இருக்கு. பாஜக எதிர்ப்புல கம்யூனிஸ்டுகள் கூட தடுமாறுறாங்க. நீங்க தான் உறுதியா நிக்கிறீங்க. இது வீரமணி உடைய விருப்பம். அதனால எப்பாடுபட்டாவது எந்த விலை கொடுத்தாவது சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் நமக்கு போர் வாழ். யாரை எதுக்க? பிஜேபி எதுக்க? திமுகவை விட வீரியமான போர் வாழ். அதுதான் விஷயம். ஆசிரியர் வீரமணியே சொல்றாரு. ராஜீவ் இறந்துட்டாரு 91. கடல் மாதிரி மக்கள் கூட்டம் இருக்கு. பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சொல்றான், ஐயா ராஜீவ் காந்தி இறந்துட்டாருங்க, கூட்டத்தை முடிச்சுங்க. ஏண்டா ஒரு ஆளை அநியாயமா கொள்றீங்களா? பொய் சொல்லி கூட்டத்தை முடிக்கிற ஏன்டா ராஜீவ் காந்தி கொள்றீங்க? நான் இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன், முடிஞ்சான கைது பண்ணு. உண்மையா ராஜி செத்து போயிட்டாரு. ஆனா தீரன் ஒத்துக்கல. பாமக இப்படி எல்லாம் கட்சி வளர்ந்தது. நீங்க 12:30 மணி கூட்டத்தை விட்டு இறங்கும் போது வந்து சொல்றான், தலைவரை உண்மையா என்னடா சொல்ற? திருமாவை பொறுத்தவரை எதிர்காலத்தில் பாமகவோடு இணைகிற வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதிர்காலத்தில் இன்னும் 10 வருஷம் போகும்போது முழு அரசியல் இப்போ ஸ்டாலின் இருக்கிறதை போல உதயநிதிட்டு வந்து கூட்டணியோ இருந்தாலும் இல்லைனாலும் அன்னைக்கு மூத்த தலைவர் யாரு? அவரை எதிர்பார்த்து தான் தமிழ்நாடு அரசியல் நகரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு தலைவர்கள். இவர்களை பற்றி நாமளே ஏற்கனவே பலமுறை பேசி இருக்கிறோம். இன்றைக்கும் அது ஒரு காலத்தின் தேவையா கருதி தான் இதை நம்ம ஒரு பேசு பொருளா எடுத்திருக்கோம் சார். திரு ராமதாஸ், திருமாவளவன் ஒரு எதிரெதிர் துருவங்களாகவே மாறிவிட்டார்கள் சார். மது ஒழிப்பு மாநாடு ஒன்று தொடங்குறாரு, மக்களுக்கான ஒரு போராட்டம், இது மக்களுக்கான ஒரு முன்னெடுப்புன்றாரு. இந்த கருத்துல ஒத்த கருத்துடையவங்க எல்லாரும் வாங்கன்றாரு திருமாவளவன். ஆனா ராமதாஸ் வரக்கூடாது, அண்ணாமலை வரக்கூடாது, பிஜேபி பாமக வரக்கூடாதுன்றாரு. அண்ணாமலை விடுங்க, அண்ணாமலை பிஜேபி அவர் எதிர் சித்தாந்தம், அதனால வர வேணான்றாரு. பாமக இந்த நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா நீண்ட காலமா இருக்குது. ஐயா ராமதாஸ் தான் இந்த மேடைக்கு சால பொருத்தம், அவர் சரியான ஒரு நபரா இருந்திருப்பாரு. அவரையும் வேண்டான்னே இவர் முடிவெடுக்கிறாரு. இதுலயுமே சாதியவாதம் மதவாதம்ன்றாரு. ஒன்று சேரவே சேராதா சார் பாமக விசிகா? வாய்ப்பே இல்லையா? இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி இவர்கள் ஒட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திருமாவளவனுடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக அன்புமணி
ஒரு தலித் முதலமைச்சர் ஆவதை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஒரு தலித் அரசியலை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். அப்போது வன்னியர்கள் வாக்கு வங்கி, தலித்து வாக்கு வங்கி ரெண்டும் தான் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி. நீங்கள் 90களில் ஆரம்பிக்கப்பட்ட வன்னியர் சங்கம் 7% வாக்கு வங்கி இருந்தால் மட்டும்தான் திமுகவோ அதிமுகவோ கரையேற முடியும்னு அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அதிமுக ஜெயலலிதாட்ட கொண்டு போய் சேர்த்துனார். ஜெயலலிதாவை இந்த வன்னியர் வாக்கு வந்த பிறகு தான் ஜெயலலிதா வீரியமாக அரசியலில் மீண்டும் பிரகாசிக்க முடிஞ்சது. எப்போ? 2001. ஆமாம். அப்போது வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்கின்ற அந்த கோஷம் ராமதாஸ்கிட்ட 7% தக்க வச்சு கொண்டு வந்தார். ஓகே. அதான் மற்றவர்கள் மத்தியில் அது ஒரு எதிர் இதுவா சித்தாந்தம் மாதிரி போயிடுச்சு, எதிர்கருத்து மாதிரி போயிடுச்சு. இல்லை எப்படி போனாலும் அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டாருன்றாரு. ஆமா ஆமா ஆமா. வன்னியர்கள் அதை முழுமைதான் நமக்கான தலைவர் இவர்தான் அப்படின்னு வந்தாங்க. அதான் வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் பாமகவா மாறிச்சு. சரி, வன்னியர் சங்கம் இருக்கு, பாமகவும் இருக்கு. இல்ல சார், ஓவரால் வன்னியர் வாக்குகள் முழுமையாவே பாமகவுக்கு தான் போயின்னு இருந்தது. அப்படி ஒண்ணு அதுதான் உண்மை. அப்படியா? ஆமா ஆமா. வன்னியர் எதுவரைனா 2004 வரைக்கும் வன்னியர்கள் ஓட்டுனா அது பாமக தான். ஓகே. அதனாலதான் கருணாநிதியும் ஜெயலலிதா 2 பேருமே இந்த வாக்கு வங்கி பாமகவும் சிறுத்தையும் ஒன்று சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா இது ஒன்று திமுக பக்கம் போயிடுது, இல்லைன்னா அதிமுக பக்கம் போயிடுது. இது ரெண்டையும் பிரித்து நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம், ஒன்று சிறுத்தை திமுக பக்கம் போனால் அதிமுக பக்கம் பாமக கொண்டு வரணும். ஏன்னா வெற்றி தோல்வி தராசில் ஒரு பக்கமாக போயிடக்கூடாது. இதுக்காக திட்டமிட்டவர் தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதியினுடைய அரசியலில் தான் ராமதாஸ் சிறுத்தைகளோட தீராத பகை வருவதற்கு காரணம். இது என்ன விஷயம் கேட்டீங்களா சார்? 2011 ஒரே மேடையில் உட்கார்ந்தாங்களா சார் 2 பேரும்? இல்லை, உட்கார்ந்தாங்க. ஆனால் 2011 வரைக்குமே நம்ம பார்த்தோம். ஆமாம் ஆமாம். அதாவது 2009 மறைமலை நகரில் ஈழ பிரச்சனைக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்றாரு திருமாவளவன். ஜூஸ் பாட்டிலோடு போயிட்டார். ஜூஸ் பாட்டிலோடு போய் அப்போ இதை மாட்டிட்டார், எது ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிட்டு வைத்தியம் பார்க்குறாரு. ஏப்பா, நீ தலித்து மக்களுக்கு உயிரோடு இருக்கணும்ப்பா, நான் சொல்கிறத கேளு, அண்ணன் சொல்கிறத கேளு, உனக்கு சிறுநீரகம் பலவீனமாகி போச்சு, 3 நாள் தண்ணி கூட பச்சை தண்ணி கூட குடிக்கல, இது நீடிக்கக்கூடாது, சிறுநீரகம் படிப்படியாக செயல் இழந்துருச்சு, இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. எப்போ? 2009. நீ இந்த போகிற இப்போ நீ எனக்கு உன்னுடைய உயிர் தான் முக்கியம், அரசியல் முக்கியம் இல்லை, நீ முதல்ல உண்ணாவிரத்தை முடிச்சுக்கோ. முடித்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அண்டம் கிடுகிடுக்கும், ஆகாசம் படபடக்கும், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஈழத்தமிழர்களுக்காக செஞ்சுருவோம், நீ முதல்ல உண்ணாவிரத்தை முடி. பின்னாடி வீரமணி ஜூஸ் பாட்டிலோட வர்றாரு. வீரமணி ஜூஸ் பாட்டிலோட வர்றாரு. சுபவி ஜூஸோட வர்றாரு. பல ஜூஸ் பாட்டில். இதெல்லாம் அனுப்புறது யாரு? கலைஞர் டாக்டர் கருணாநிதி கோபாலபுரத்தில் அனுப்புறாரு. அந்த மேடையில் கண்கொள்ளா காட்சி என்னன்னா, எதுக்கு ஜூஸ் பாட்டில் கொடுத்து அனுப்புறாரு? உண்ணாவிரதம் முடிச்சுக்கா, நீ உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா ராமதாஸ் உண்ணாவிரதம் இருந்துருவாரு, வைகோ இருந்துருவாரு, அனைத்து கட்சி உண்ணாவிரதம் என்ன ஆகும்? ஆனால் ஐயா ராமதாஸ் தான் ஜூஸ் பாட்டிலோட வந்துட்டாருன்றீங்களா? அவர் எப்படி உண்ணாவிரதம் இருப்பாரு? இல்லை, கொடுத்து அனுப்பிச்சது கருணாநிதி. எப்படியோ போய் நீ சொன்னதாயா கேட்பாரு, போயா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சது கருணாநிதி. ஆனா இல்லை, நீங்கள் என்னோட உண்ணாவிரதம் உட்காருங்கிறார். யாரு? திருமா. வைகோ நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருவோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வாழ்க்கை, இனம் அழிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இல்ல, இங்க என்னன்னா ஆட்சியை காப்பாற்றணும். இல்ல, அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தான் இலகணேசன் ஜவாஹிர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க ஒரு தாடி குள்ளாவ உட்கார்ந்து இருக்காரு, அவர் காவி வேட்டி ருத்ராட்சி மலை பக்கத்துல உட்காந்து 2 பேரும் பேசிக்கிறது இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. முன்னாடி உட்காந்து பாக்குறோம் எல்லாத்தையும். அப்போ ஆர்எஸ்எஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரே சேர்ல ஒட்டி உட்கார்ந்து வரலாறு பார்த்துருக்கீங்களா? திருமாவளவன் மேடையில் தான். சரி. அப்போ வீரமணி, சுபவி, ராமதாஸ், வைகோ அத்தனை பேர் கீழே ஜூஸ் பாட்டிலோடு நிற்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் அந்த நேரத்தில் இந்த ஈழ போராட்டத்தை செய்யக்கூடிய வலிமையும் தகுதியும் படைத்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமா தான். சரி.
அந்த நேரத்தில் எல்லாருமே திருமாவை அந்த போராட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக சதி பண்ணாங்களே தவிர அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக இன்னைக்கு கூட வேலுச்சாமி சொல்லுவார், இன்னும் 2 நாள் அந்த போராட்டத்தை நீட்டித்திருந்தால், அந்த போராட்டத்தில் வைகோ உட்கார்ந்துருந்தா, ராமதாஸ் உட்கார்ந்துருந்தா, தமிழக தலைவர்கள் பூரா உட்கார்ந்துருந்தா, தமிழ்நாடு பூரா 8 கோடி பேர் ஒன்றாவது உட்காந்துருப்பான். ஓகே, 8 கோடி பேரும் கருணாநிதி ஆட்சி கவிஞ்சே போயிருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து போயிருக்கோம். பெரிய ஈழத்தில் சண்டை நின்று இருக்கும். நீங்கள் பொய்யை சொல்லி இங்கே எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ 1/2 மணி நேரம் பேசுவோம். ஏன் கேள்வி கேட்டனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு. அப்போ திருமாவளவனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன கதை இருக்கு எல்லாம் கேட்டது பதில் சொல்ல மாட்டான். இது கதையல்ல, இது கதையல்ல, இதெல்லாம் நேரில் மறைமகளில் நடந்த உண்மை. நீங்க அங்கதான் இருந்தீங்க? ஆமா, நான் அங்கதான் இருந்தேன். 3 நாள் அங்கதான் இருந்தேன். சரி, நான் உண்ணாவிரதம் இல்லை, விரதம் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன். உண்மையை சொல்லிடுவேன். ஆமா, சாப்பிட்டு தான் நான் போயிருந்தேன். நைட்டு வரைக்கும் இருப்பேன். நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு தான் வருவேன். வந்துட்டு காலையில் 6 மணிக்கு போறேன். பரபரப்பான கூட்டம் அது. சரி, அதாவது தமிழ்நாடு முழுக்க நீங்க அதை எதிர்பார்த்துட்டு இருந்த கூட்டம். ஈழத்திலிருந்து நிறைய பேர் பேசுறான், எப்படியா எங்க யுத்தத்தை நிறுத்து, திருமாவளவனால யுத்தத்தை நிறுத்த முடியும். அன்னைக்கு ஐயா ராமதாஸ் சொல்லிதான் இதை நிறுத்தினாரு. ஆனா கலைஞர் அனுப்புனது. ஆமா ஆமா, உண்மை. வேற யாரும் அவரை கட்டுப்படுத்தி நிறுத்திருக்க முடியாது. ஓ, ஐயா ராமதாஸ் தான் அதை கட்டுப்படுத்தினார். ஆமா, இல்ல ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க செத்தாப் குசி பார்த்துட்டே இருக்காரு. குனி பின்னாடி முதுகுல பாக்குறாரு, வயிற்றுல பாக்குறாரு, இவங்க நெஞ்சில பாக்குறாரு, கண்ணை இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் இருக்கா பக்கத்தில் உட்காந்து. என்ன சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கணும்ல, அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். அப்போ அவரை பார்த்து கண்கள் பணிக்குது. நீ இதயம் நீ இருக்கணுமாப்பா, அந்த தலித் மக்கள் கட்சி நடத்தணுமாப்பா. என்ன விட்டா ஏன் சனத்துக்கு ஆள் இல்லை, உன்னை விட்டா ஓன் சனத்துக்கு ஆள் இல்லை, நம்ம 2 பேரும் இருக்கணுமாப்பா. நீ முதல்ல உண்ணாவது முடி, இந்த ஜூஸ் பாட்டில் சங்க எடுத்து குழந்தைக்கு ஊற்றுட்டு புடக்கடலில் ஊட்டி விட்டுருவார் போடு. இப்படியெல்லாம் நடந்தது, கண்கொள்ளா காட்சி. ஆனால் அது 2009 முடிஞ்சு போச்சு. சரி, 2000 நீங்கள் நான் ஒரு வேலையாக ஒசூர் போனேன். போகிற போது என்னை கூட்டிகிட்டு போனவர் ஒரு சிறுத்தை தான். ஒரு வேலையாக போகிறோம். போகும்போது போகிற வழியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. போனால் வன்னியர் இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் ஒன்றா உட்காந்து ஒரு 100 பேர் ஏதோ ஒரு விழாவில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது இன்னைக்கு 2 பேரும் கீரியும் பாம்பா இருக்கான். வட மாவட்டத்தில் இந்த அளவுக்கு உனக்கு இந்த கண்ணால் பார்த்த செய்தி இதெல்லாம். இப்படி ஒற்றுமையாக ஒருவர் கட்டி தழுவி பாசமா இப்போ நேசமா இருந்ததை இதை யார் பிரித்தது? இதுதான் பல மில்லியன் கேள்வி அது. ஆனால் இன்னைக்கு தலித் மக்களுடைய குடிசை கொளுத்தப்படுகிறது, கீரிம்பாம்பமாக இருக்கான். அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமாக, மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பெல்லாம் இல்லாமலாம் போகலை. எப்போ அது வாய்ப்பு வரும்னா, திராவிட இயக்கங்கள் 2 பேரையும் புறக்கணிக்க போகிறாங்க. அதிமுக திமுக 2மே சிறுத்தையும் புறக்கணிக்க போறாங்க, பாமகவையும் புறக்கணிக்க போறாங்க. இல்ல சார், திமுக அதிமுக இவங்களை புறக்கணிக்கிறாங்களா, இல்ல பாமக விசிக வந்து திமுக அதிமுகவை புறக்கணிக்க போறாங்க? இல்ல இல்ல இல்ல, அவர்கள் தான் பெரிய கட்சி. ஆமா, அவங்க 2 பேருமே இப்போ பாமகவை சிறுத்தை திமுக கூட்டணி இருக்கிற காரணத்தினால திமுக பாமகவை இப்போ சேர்த்துறதே இல்லை. ஆமா, ஏன் சேர்த்துறது இல்லைன்னா, இப்போ பாமக வாக்கை விட விசிக வாக்கு தான் முக்கியம். விசிக வாக்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் வாக்கு உள்ள வருது. சரி, பாமக வந்தால் முஸ்லீம் வராது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக யார் இருக்கா? திருமா இருக்காரு. ராமதாஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக இல்லை, ஆர்எஸ்எஸ் சார்பாளராக மாறிட்டார். சரி, இதுதான் தமிழ்நாட்டில் அவருக்கான அரசியல் அந்நியப்பட்டு போனது. திருமா இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பாளராக இருக்கார். இதை யார் ரசிக்கிறா? முஸ்லீம்கள் ரசிக்கிறான். சரி, இப்போ திமுகவை விட்டு சிறுத்தை வெளியேறினா முஸ்லீம்கள் வாக்கு ஒரு பாதி, இப்போ ஏறக்குறைய 14% சொல்றாங்க. ஒரு 6% திமுக விட்டு வெளியேறி, மீதி காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் வெளியேறிச்சுன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் வெளியேறிடுவாங்க. எப்படின்னா, காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி சேரவே இல்லை. ஆனா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் யாருக்கு போட்டாங்க? அதிமுக போட்டாங்க. 37 சீட் ஜெயிக்கும். அப்போ 37 சீட்னா முழு முஸ்லீம்களும் காங்கிரஸை நம்பல. யாரை நம்பினாங்க?
ஜெயலலிதா ஏன் ஜெயலலிதா பிஜேபியை எதிர்க்கிற காரணத்தினால இந்த தகுதி பாமக இழந்துருச்சு. சரி, அதனாலதான் இப்ப சிறுத்தைக்கு இவ்வளவு டிமாண்டு. சிறுத்தைக்கு டிமாண்டு இருக்கிற என்ன காரணம்னா டிமாண்ட் இருக்குன்றீங்க. ஆனா திமுகவும் அதிமுகவும் இவங்க ரெண்டு பேரையுமே புறக்கணிக்க போறாங்க பாருங்க. இவங்க ரெண்டு எதிர்காலத்துல, இப்ப இல்ல, எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல அது நடக்கும். ஃபியூச்சர் நடக்கும். ஏன்னா இல்ல இப்பதான் செல்வாக்கு நாளுக்கு நாள் விசிகாவுடைய தேவை எல்லாருக்கும் இருக்குன்ற மாதிரி விசிகா சொல்றாங்க. ஆனா இப்ப பொலிட்டிக்கல் எப்படி போயிருச்சுன்னா விசிகாவுக்கு வர வேண்டிய 9% வாக்கு சீமாங்கிட்ட போயிடுச்சு. தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு நம்ம மன்னார்குடியிலேருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. யாருன்னா காவிரிக்காக தன்னுடைய உடலை கொளுத்தி கொண்ட விக்னேஷுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, அவன் இறந்த தினத்தை காவிரி தியாகிகள் தினமாக அறிவிக்கிறதுக்கு நாங்கள் பல பேர்கிட்ட போனோம். முதலமைச்சர் பார்த்தோம், டிஆர் பாலை பார்த்தோம், டிஆர்பி ராஜா, ஏன்னா அவங்க தொகுதி தானே. இப்போ நீங்கள்லாம் சீமாக்கிட்ட போயிட்டீங்க, நீங்கள் சீமாக்கிட்டே போய் சொல்லுங்க போங்க. டிஆர் பாலை வேற வேட்டி விட்டாராம். இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஒரு தமிழ் தேசிய தளம் இல்லை, இருந்தால் என்னுடைய மகனுடைய தியாகம் காவிரி தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கும், போற்றப்படும். தமிழ்நாட்டில் நீங்கள் சிறுத்தை அரசியல் இருக்குது, திமுக அரசியல் இருக்குது, அதிமுக அரசியல் இருக்குது, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இப்படி எல்லா அரசியல் இருக்குது. தமிழ் தேசிய அரசியலே இல்லை. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம், எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை. வைகோ ஒரு தமிழ் தேசிய அரசியல் இல்லை, அதெல்லாம் எல்லாம் போச்சு. திருமாவளவன் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம், நீங்கள் இருந்தா நீங்கள் சீமான்ட்டு இருக்கிற 9% இவற்று இருக்கணும். இப்போ 9 பெருசா 4 பெருசா? 9 தான் பெருசு. 8 something, அதான் 9 சொல்றீங்க. இப்போ 9 வந்து எத்தனை வருஷத்துல உருவாச்சு? இந்த 4 எத்தனை வருஷத்துல உருவாச்சு? 13-14 வருஷத்துல உருவாயிருக்கு. அந்த 4 எத்தனை வருஷத்துல உருவாச்சு? அது நீண்ட 30 வருஷம், 20-30 வருஷம் உருவாச்சு. நீங்க அந்த 4 எங்க போய் எதை நோக்கி போயிருக்கணும்? தமிழ் தேசிய அரசியலை தூக்கி போயிருக்கணும். சரி, போகல. தமிழ் தேசிய அரசியலுக்கு தகுதியான தலைவர் தான் திரும்ப, அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. சரி, ஈழ அரசியலாகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனைக்குமான அடையாளம் தலித் அரசியலோடு நின்று போச்சு. தலித் அரசியலோட நின்று போச்சு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வன்னியர் அரசியலுக்குள்ளேயே காணாம போச்சு. வன்னியர் பெல்ட்டில் விஜயகாந்த் 29 சீட் ஜெயிக்கிறாருன்னா வன்னியர் அரசியலை விட்டு எல்லாம் வெளியேறிட்டான். எல்லாம் வெளியேறிட்டான். எஸ்சிபிசி மைனாரிட்டி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல செய்யலையே சார், நல்ல அருமையான கொள்கை அது. ஆனா நீங்க தொடர்ந்து செய்யணுமா இல்லையா? 98ல் வாழப்பாடி கொண்டு போய் டெல்லி அரசியலை காமிக்கிறார். அவருக்கு ஜெயலலிதாவை காட்டினதும் அவர் தானே? ஆமா. என்ன நீங்க எல்லாமே வாழப்பாடி மேல பழி? ஆமா, உண்மைதான். இல்லாதனால சொல்றீங்களா? இல்ல, வரலாறு சார். இப்போ கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்ல போறான். காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க, கேட்ட சொல்ல போறான். இதெல்லாம் ஐரோப்பாவில் டென்மார்க்ல நடந்தது, எல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது. சரி, அப்போ டெல்லி கூட்டிட்டு போய் பிஜேபியோடு காங்கிரஸ்காரரான வாழப்பாடி பிஜேபியோடு வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக்கியது முதல் பீரியடில் ஜெயலலிதா, வாழப்பாடி, ராமதாஸ். அதோட நீங்க பாமக அரசியல் இருந்த முஸ்லீம் பூரா வெளியேறிட்டான். சரி, முஸ்லீம்கள் யாரும் இல்லை. நீங்க பாமகவில் பழனி பாபா அங்கே தான் இருந்தார். ஆமாம், பழனி பாபா மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஜிகாது கமிட்டி பூரா பாமக தான் அடைக்கலமாகும். வேறு எந்த கட்சியிலும் போய் சேர முடியாது. அவன் மாவட்ட சேர ஏன் பாவம் இல்லைங்களா, வேண்டாம் பாரு தீவிரவாதி எல்லாம் போங்க பண்ணுவான். ஆனால் ராமதாஸ், KM ஷரீஃப், இப்படி பல பேரை பழனி பாபாவுடைய சிஷியன்கள் பூராமே பல பேரை சேர்த்து கொண்டவர் ஒரு போக்குடம் யாரு? ராமதாஸ் தான். திராவிட கழகத்திலிருந்து தீவிரவாதி, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன், ஜெயிலில் போனவன், ராஜீவ் கொலை, அத்தனை பேரும் அவ்வளவு பேர் கருப்பு மெழுகுபடுத்திகள். நீங்கள் சமூகம் சொல்றது நீங்க கியூபிராஞ்ச் ஆபீஸுக்கு போய் போராளிகளுக்கெல்லாம் இந்த பேர் தான். நல்லவனுக்கு பேரு எல்லாம் கெட்டவனுக்கு பேரு நல்லவன். நம்ம தமிழ்நாடு அப்படிதான். அப்போ இவர்கள் இங்கிருந்து விலகி வந்த அத்தனை பேர் யார் சேர்த்துக்கிட்டா? ஐயா ராமதாஸ் சேர்த்துக்கிட்டார். நக்சல்பாரியிலிருந்து விலகி வராங்கல்ல, அவனை யார் சேர்த்துக்கிட்டா? ஐயா ராமதாஸ். அப்போ இத்தனை பேருக்குமான இடமா ராமதாஸ் இருந்தார். நீங்க ஏதாவது பாதிப்புனா உடனே போலீஸுக்கு போன போட்டு பேசிடுவார். அப்போ பயப்படுவான். சரி, இந்த தளம் எப்படா 90களில் முழுக்க ராமதாஸுக்கு தான் இருந்தது. இப்போ SC/BC மைனாரிட்டி இது எங்கே சறுக்குது? பிஜேபியோட போய் சேரும்போது. அதாவது வாழப்பாடி தான் சொல்லுவாராம்,
நீங்கள் சொல்கிற ஆளுகள்லாம் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. யார்? தீக்காக்காரன், நக்சல்பாரி, முஸ்லீம் லீக்கு, தமிழ் தேசியவாதி, வாழப்படி சொல்லுவாராம். இவனுக்குனால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆனால் உலக அரசியல் பேசுவான். அது நமக்கு இல்லைங்க. நம்ம ஒன்று மந்திரி ஆகணும், நம்ம எம்பி ஆகணும், டெல்லியில் பவருக்கு வரணும். அதுக்கு இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஐயா ராமதாஸ்க்கு வாழப்பாடி சொல்கிறது, வாழப்பாடி ராமமூர்த்தி, வாழப்பாடி ராமமூர்த்தி, இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. நீங்கள் வாங்க நேராக டெல்லிக்கு போய் வாஜ்பாய் பார்ப்போம். வாஜ்பாய் பார்த்து அமைச்சராகிடுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய போராளி தலைவன். ஏங்க அதாவது தாடியில்லா பெரியார் நம்ம தாங்க பேசணும். சரி, என்ன காரணம்னா வன்னியர் அரசியலை தாண்டி அப்போ சிறுத்தை அரசியல் அங்கே தானே இருந்தது. எங்க பாமக சார் கருணாநிதி, ஜெயலலிதா 2 பெரும் தலைவர்கள். 3வது பெருந்தலைவர் யாரு? ஐயா. இன்னைக்கு வந்து எடப்பாடி, ஸ்டாலின் 3வது தலைவர் திரும்ப. அந்த இடம் போச்சு. ராமதாஸுடைய இடம் 86 வயசாச்சு அவருக்கு. அந்த இடம் போச்சு. இப்போ யாருக்கு டிமாண்டுனா திருமாவுக்கு டிமாண்டு. அன்னைக்கு 90களில் 10 வருஷத்துக்கு முந்தைய யாருக்கு டிமாண்டு? ராமதாஸுக்கு டிமாண்டு. இப்போ இதுதான் வரலாறு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 24 ஆமாம், இது ஒரு 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலில் அரசியல் ட்ரெண்ட் அப்படியே மாறி போயிடும். ஓகே, இந்த சிறுத்தை அரசியல் 4% தான். ஆனால் சீமான் அரசியல் 9 இருந்து 14, 10% விஜய் அரசியல் பண்ணாருன்னா கண்டிப்பாக 10% விழுகும். அப்போது 14, 10 இருக்கும்போது இந்த 4 வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு நான் இப்போ இல்லை, எப்போ இப்போ அதாவது 2030க்கு பின்பு. ஏன்னா 1990 ராமதாஸுக்கு என்ன நடந்தது நான் இப்போ சொன்னேன். இப்போ என்ன நடக்குது ராமதாஸுக்கு? 1.5%. யார? விஜயகாந்தோட நிலைமை என்ன? 14%. எல்லாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் போய் எங்கே படுத்துக்கிறாங்க? விஜயகாந்த் கல்யாண மண்டபம். அப்போ மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், சர்வதேச தலைமுறை எங்கே போய் படுத்துக்கிறாங்க? என்ன நீங்கள் உண்மைதாங்க. நீங்க வாழுகிற மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தாங்க. ஐயா நல்லவங்களாம் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? சரி, முத்தரசன் ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. யாரையும் சொல்ல முடியாது. விஜயகாந்த் விட்டார். அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்ல முடியாது. எல்லா தியாகிகள் தான். இப்போ இன்னைக்கு இறந்துட்டாரு யெச்சூரி, சிபிஎம்ல பெரிய லீடரு. நீங்க அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. யெச்சூரி தான். ஜேஎன்யூ மாணவர் தலைவராக இருந்த காலத்திலிருந்து கம்யூனிசத்துக்காகவே வாழ்ந்து கம்யூனிசத்துக்காகவே மரணமடைந்த தலைவர்களை கம்யூனிஸ்ட் தான் சொல்ல முடியும். நீங்கள் அதே போல் பிரகாஷ் காரத்து, நீங்கள் இன்னைக்கு சாதாரண டெல்லிக்கு போகிறோம், அடுத்த நாள் காலையில் BMW காரில் போகிறான். டெல்லியில் காஷ்மீரில் கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிடுறான். இவங்கெல்லாம் மன்மோகன் சிங் காலத்தில் 2004, 14, 10 வருஷ காலம் கம்யூனிஸ்டுகள் தான் கவர்மெண்ட்டாக நடந்தது. 56 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே? வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவிலையும். எவ்வளவு? 54 பேர். 54 பேர் நம்பித்தான் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டாக நடந்தது. அமெரிக்காவே பயந்தான். 1, 2, 3 செட்டில்மெண்ட்டெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரருக்கு வரைக்கும் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியாவுக்குள்ள. அமெரிக்காவே நடுங்கினான். யார்? சாதாரண பிரகாஷ் காரத்து. நீங்கள் ப்ரெஸ் கிளப், டெல்லியில் ப்ரெஸ் கிளப் கேண்டீனில் வந்து விரும்பி சாப்பிடுவாராம். இப்படிலாம் தலைமை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஆனால் கதை என்னாச்சு? சரி, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போ ராமதாஸுக்கு நீங்கள் 90லேருந்து 2000 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அவர் தான் சுப்பீரியர் லீடர். அவர் தான். கருணாநிதியும் பயப்படுவார். என்ன அறிக்கை விட்டார் யாரா டாக்டர்? கருணாநிதி கேட்பாராம். நீங்கள் ஒரு நண்பர்கள்லாம் பார்க்க ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. எனக்கு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ சொன்னார், பாமகலேருந்து டாக்டர் அனுப்பிச்சி விட்ருக்கார், எல்லாம் போய் பேசுங்கய்யா, பேசி இதை ஃபைனல் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்போ போகிறாரு. போன ஆட்கள் அந்த விஷயம் சம்மந்தமாக கடுமையாக அவர்கிட்ட எடுத்து பேசுகிறாங்க. ஒன்று ஆற்காடு வீராசாமி டென்ஷன் ஆகிட்டாராம். என்னங்க நீங்கள் எப்போ எம்எல்ஏ ஆனீங்க? தலைவர் எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சு ஆகணும்னு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை முத்தி ஓடிட்டு இருக்கு. வீராசாமி பேசாமல் நான் பார்த்துக்கிறேன், கலைஞர் நான் பார்த்துக்கிறேன், வீராசாமி வாயை திறக்கூடாது அவங்க போக வரைக்கும். அதோட எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? போன ஆட்கள் போகிறான். இதானே செஞ்சு கொடுக்கணும். டாக்டர் அனுப்பிச்சார் வந்தீங்க, ரைட் ஓங்க இன்னைக்கு பாஸ் ஆயிரும். சிஎம்மாக இருக்கும்போது
இதே இன்னைக்கு பாஸ் ஆயிரும் போ சட்டசபையில் சொல்லிட்டேன் தீர்மானம் போட்டு பாஸ், இப்படியெல்லாம் அரசியல் நடந்தது. அப்போது தான் போகாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அந்த வேலையை சட்டம் சட்டசபையில் பாஸ் ஆயிடும். இப்படிலாம் நடந்தது. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின்கிட்ட ராமதாஸோ இப்போ இன்னைக்கு ஒரு 3-4 எம்எல்ஏ அனுப்பி இப்படி செய்ய முடியுமா? இல்லை, அவரே போய் பார்த்துட்டு வந்துட்டு அவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தான் இதுதான் அரசியல். அப்போது இன்னைக்கு சிறுத்தையை பார்த்தா திமுக பயப்படுது. கூட்டணி விலகி போயிடும், அந்த எடப்பாடி போயிடும், மது ஒழிப்புனோடனே வாங்க அவரே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. முதலமைச்சர் அவர்களே நம்ம திருமாட்ட வாங்க நேரு போச வாங்க, யாரும் வேண்டாம், அவரே பேசியிருக்காரு. ஆளை சொல்லி பூச்சி முருகெல்லாம் பேசலை, பூச்சி முருகன் வண்டு முருகெல்லாம் யாரும் பேசலை, நேரடி அவரே பேசியிருக்கேன். அப்போ சிறுத்தைக்கான முக்கியத்துவம் இருக்கு. போன பிறகு எல்லாம் ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிஞ்சது. சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இவங்க எல்லாம் டை அடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் வெளியிலே உட்காருங்க. ஆமாம். அப்போ உள்ளே போய் என்ன பிரச்சனை, 2 பேரும் மனம் அது என்னன்னு தெரியாது. இவர் சொன்னா தானே தெரியும். அப்போது நீங்கள் இந்த கூட்டணியில் தொடரணும். இது பாஜக எதிர்ப்பு கூட்டணி. பாஜக எதிர்ப்பில் கம்யூனிஸ்டுகள் கூட நீங்கள் தடுமாறுறாங்க. நீங்கள் தான் உறுதியாக நிற்கிறீங்க. இது வீரமணி உடைய விருப்பம். அதனால் எப்பாடுபட்டாவது எந்த விலை கொடுத்தாவது சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் நமக்கு போர் வாழ். ஏன் யாரை எதுக்க? பிஜேபி எதுக்க? இந்த பிஜேபி எதுக்கிறதுக்கு இந்த கூட்டணியில் போர் வாழே கிடையாது. ஓ, திமுகவை விட வீரியமான போர் வாழ் அதுதான் விஷயம். ஆசிரியர் வீரமணியே சொல்றாரு. நீங்க திருச்சி பெரம்பலூர்ல ஆர்எஸ்எஸ் பேரணிக்காக கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டாங்களா? பள்ளிவாசல் வழியாவே கோஷம் போட்டு போகணும்னு ஆர்டர். அதுதான். அப்போ அமைதியாக போயிடணும். கோர்ட்டை அப்படி தானே சொல்லணும். ஆமாம். உடனே இவர் என்ன பண்ணார்? சமூக நீதி பேரணி எல்லா கட்சியும் இணைச்சு நான் ஒரு பேரணி நடத்த போகிறேன் சொன்ன உடனேயும் அந்த பேரணி வாபஸ் ஆகி போச்சு. ஆமாம். எந்த பேரணி? அந்த பேரணி ஆர்எஸ் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். இவன் போகும்போது ட்ரம் அடிப்பான், கல்லை வீசி சண்டை கிண்ட வம்பு இழுக்கிறது தானே. அப்போ இது இப்போ யார் செய்தால் விமர்சனம் பண்ண மாட்டான்? சிறுத்தை செஞ்சாதான் எதிர் முகாமில் விமர்சனம் பண்ண மாட்டான். சரி, வேற யார் செஞ்சாலும் கடுமையான விமர்சனம் ஹெச் ராஜா சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, பல விமர்சனம் பொறாண்டிருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளோ இல்லை வேற வைகோவோ யார் செஞ்சிருந்தாலும் சிறுத்தைகள் சமூக நீதி பேரணியா. ஏன்னா நான் தான் அதை செய்வதற்கு தகுதி படைத்தவன், நான் தான் செய்ய போகிறேன், எல்லாரும் என் கூட சேர்ந்துக்கணுனையா சைலண்டாக போச்சு. அப்போ இதுக்கு யார் தேவை? திருமா தேவை. இதை யார் சொல்றா? எப்பாடுபட்டாவது யார் போனாலும் பரவாயில்ல, சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள்ள எதிர்க்கக்கூடிய கட்சி. அப்போ இதுதான் இங்கே அரசியலும் கூட. சரி, இதுதான் அரசியலும் கூட. மகாவிஷ்ணு கதை, ஒரு மகாவிஷ்ணுவை பார்த்து தமிழ்நாட்டில் டோட்டல் இணையதளம் பூரா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. என்ன இந்தியா பூரா. அப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிற என்ன கேட்குறான், என்னடா ஒரு மகாவிஷ்ணு ஒரு சாதாரண ஒரு சாமியார், ஒரு 30 வயசு பையன், இவனை எதுக்கிறதுக்கு 3 நாளாக முழு இணையதள வாசிகளும் ஒத்த காலில் நிற்கிறான். அப்போது இதுதான் திமுகவினுடைய பலம். இந்த பலம் நீங்கள் இடம் மாறிச்சுன்னா பலவீனமாயிடும். இப்போ பாமக சிறுத்தை 2 பேரும் இணைவது என்பது வரலாற்றில் ஒரு நாள் நடக்கும். அது நீங்கள் நடக்காமல போகாது. ஓகே. ஆனால் இப்போ அன்புமணி இப்போ இறங்கி வர்றார். ஏன்? திருமாவுடைய வீரியத்தை பார்த்து, திருமாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்து, திருமாவை அகில இந்திய அரசியலில் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. இதுதான் அன்புமணி இறங்கி வருவதற்கு ஒரு காரணம். சரி. ஏன்னா தமிழ்நாடு அரசியலுக்கான கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாருமே அறிவிக்கப்படாத கூட்டணி தலைவராக திருமாவை வச்சிருக்காங்க. நீங்கள் திமுகவும் வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் யார்? ஐயா ராமதாஸ் திருமாவும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த வீரியம் இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் பலமா. அதுதான் முக்கியம். ஓகே. திமுகவை இல்ல அந்த ஸ்பேஸை கொடுக்காம தடுக்கிறது யாரு? இந்த 2 பேர்ல யார் இறங்கி வர மனம் இல்லாம இருக்காங்கன்னு தான் நான் கேட்குறேன். இல்லைங்க, அதாவது
பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமக வரலாற்றில் சில தவறுகளை செய்யுது. என்ன தவறுனா, சிறுத்தை வன்னியர்கள் ஒற்றுமை, தமிழ் குடிதாங்கிங்கிற அந்த பட்டமெல்லாம் கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் இவர் பிஜேபி கூட்டணி, மத்திய அமைச்சரவை இங்கெல்லாம் போனதில் பாமக வன்னியர்கள் பூரா திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், விஜயகாந்த் வன்னியராக போயிட்டான். இவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு மீண்டும் எதை எடுக்க வேண்டியது போச்சு? வன்னியர் சங்கத்தை கட்ட வேண்டியதாக போச்சு. வன்னியர் சங்கத்தை கட்டினா பாமகலேருந்து இப்படி என்ன என்ன எங்கே போகுது? ரிவர்ஸில் போகுது. வன்னியர் சங்கத்திலேருந்து பாமகவுக்கு வந்தது, பாமகவிலிருந்து நீங்கள் அடுத்து எஸ்சிபிசி மைனாரிட்டி அரசியலுக்கு போயிருக்கணும். இப்போ ராமதாஸுக்கு என்ன பிரச்சனைனா, அரசியலில் மத்திய அமைச்சர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு திருப்பி திண்டிவனம் வர்றாரு. வந்து பார்த்தா கண்ணு கெட்டிய தூரம் பூரா நீங்கள் எதிரிகள் தான் இருக்கான். விஜயகாந்த் வந்துட்டாரா? சரி. விஜயகாந்தெல்லாம் வந்த பிறகு 2011 விஜயகாந்த் வீரியமாக இருக்கார். அப்போ இவர் டெல்லியிலும் திரும்பிட்டார். டெல்லி அரசியலும் போச்சு, லோக்கல் அரசியலும் போச்சு. அப்போது மீண்டும் வன்னியர் சங்க அரசியல் எடுக்கிறார். வன்னியர் சங்க அரசியல் எடுத்தா நீங்கள் அங்கே தலித்து வன்னியர் மோதல், வன்னியர் தலித்து மோதல். இந்த நாயக்கா கோட்டையெல்லாம் கொடுத்துறாங்கல்ல, தர்மபுரி அந்த இளவரசன் திவ்யா கதை, இதெல்லாம் இது எல்லாமே ராமதாஸால் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கணும். கட்டுப்படுத்த முடியல. ஏன்? அவனுக்கு அரசியல் பண்ணி ஆகணும். அரசியல் பண்ணி ஆகணும்னா வன்னியர வாக்கு அந்நியருக்கு இல்லை. இந்த அரசியலை வன்னியர் சங்க அரசியலை பண்ணணும். வன்னியர் சங்க அரசியல் பண்ணால் தலித்து பாதிக்கப்படுவான். நீங்கள் 1, 2, 3, 4, 5ன்னு 100க்கு போகணும். நீங்கள் 40லேருந்து ரிவர்ஸில் வந்தால் இதுதான் 2 பேரும் இணைய முடியாமல் போனது. சரி. இதுக்கு பின்னாலே திராவிட இயக்க அரசியல் இருக்கு. ரைட். திராவிட இயக்க அரசியல் இருக்கு. திராவிட இயக்க அரசியல் என்ன நினைக்குதுன்னா, திருமாவும் 2 பேரும் பிரிஞ்சே இருக்கு. இதுதான். அப்போ திருமா அதை சரி பண்ணலான்னு நினைத்தாலும் சரி பண்ண வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா டாக்டர் ராமதாஸ். இப்போ அவர் அந்த நிலையில் இல்லை. ஏன் அந்த நிலையில் இல்லைன்னா, பாமக பாசம் உள்ள மகன் கட்சியாக போச்சு. இப்போ அவருக்கு நீங்கள் தன்னுடைய சொந்த கட்சி ஆட்களையே கட்டுக்குள் கொண்டு வர முடியல. சரி. அது ஒரு கார்ப்பரேட் மனநிலையில் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இப்போ 1.5% தான். இப்போ அதிமுகவில் இந்த கூட்டணியில் சேர்ந்துருந்துன்னா அது ஒரு 3%, 4% ஓட்டை தக்க வைக்க முடியும். பிஜேபியில் சேர்ந்ததனுடைய விளைவு, நீங்கள் முஸ்லீம்களை தவிர யாருமே பாமகவோடு நிரந்தரமாக சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு போச்சு. சரி. எதில்? பாமகவில். வன்னியர்களும் பாமகவில் சேர்ந்ததை யாரும் விரும்பலை. ஏன்னா பாமகவை எதிர்த்து அவர் அரசியலை பண்ணுறாரு. எப்போ? வன்னியர் சங்கத்திலிருந்து. டாக்டரு பாஜகவை எதிர்த்தாங்க அரசியலே பண்ணுறாரு. எப்போ இருந்து? 90ல இருந்து. சரி. நமக்கு பாஜக எதிரி, ஆர்எஸ்எஸ் எதிரி, பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிரி, இதைத்தான் அவர் சொல்லி கொடுத்தா வளர்த்துறாரு. யாருக்கு? வன்னியர் சங்க காலத்திலிருந்து, பாமக காலத்திலிருந்து. இப்போ இவர் சொல்லி கொடுத்ததை இவரே மறுக்கிற போது அவன் எப்படி இருப்பான்? இதுதான் பாமகவினுடைய எரர். ஆனால் திருமாவுடைய விஷயம் என்னென்னா, கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும்னு சொன்னாரோ, பிஜேபி நமக்கு எதிரானதுன்னு சொன்னாரோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சனாதனம் எதிரானு சொன்னாரோ, இதை பூரா அவர் பல லட்சம் திருமாவளவனை உருவாக்கிட்டார். சரி. அவன் திருமா என்ன சொல்ல வராருங்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறான். மாவட்ட செயலராகட்டும். திருமாவளவன் தன்னிச்சையா சில முடிவுகள் எடுத்து எல்லாத்தையும் பயணிக்கிறார். அது அவரு தான், ஹைகமாண்ட் அவரு தான். பட் திருமாவை சுற்றி சில செய்திகள்லாம் சொல்றாங்க. இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர் இயக்கிறதா சொல்றாங்க. ரவிக்குமார் அவர் தான் திமுக பக்கம் போவதற்கான அந்த நெருக்கத்தை எல்லாம் அவர் தான் உருவாக்கி தராருன்றாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது. திருமாவும் அப்படி தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாத நிலையில மற்றவர்கள் சொல்றதையெல்லாம் கேட்டுதான் பண்ணுகிறாரு, இல்லைன்னா அவரை கொண்டு போய் அங்க நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, அப்படிலாம் பலவீனமான தலைவர்லாம் இல்லை திருமா. நீங்கள் இந்த ரவிக்குமாரை வச்சுட்டா போய் கட்சி ஆரம்பித்தார் மதுரையில். இல்லை, ஆதவ அர்ஜுனா பணத்தை நம்பியா கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வாங்க டெவலர் இருக்குது, வாங்க டெவலர் இருக்குது, வாங்க ஜோப்பில் கொடு, இப்படி வாங்கி கட்சி நடத்துனாங்க. அன்றைக்கி எங்கே போனார் ஆதவ அர்ஜுனா, ரவிக்குமார்? அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இன்றைக்கி வளர்ந்த பிறகு ஒரு மரம் வச்சு வளர்ந்து
பச்சை பசுன்னு காய் கனி எல்லாம் வளர்ந்த பிறகு எல்லாரும் வருவான். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒருத்தர் வந்திருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் அவர் அப்படி இவர்கள் தான் அவருடைய ஆலோசகர் அப்படின்னா நீங்கள் அவர் குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிட்டு வர செய்திகளை தான் செய்தி நீங்கள் நம்ம மீடியாவில் காசை கொடுத்து ஒரு செய்தியை பரப்புனா பரப்புவான். நீங்கள் இவர் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை? 400 கோடி கொடுத்தீங்கன்னா இப்படி இப்போ மாடர்ன் ஆகி போச்சு, உலகம் மாடர்ன் ஆகி போச்சு. அதனால மீடியாக்கள் மீடியாவில் இருக்கிற பூரா என்ன தியாகம் பண்ணுறக்கா வர்றான், எவனா 5 லட்சம் கொடுத்து இதை சொல்லலாம் சொல்லிட்டு பார்ப்பான். இதுதான் ஊடகங்கள். அதனால அதுக்கு நீ ஆதவர்ஜனோ ரவிக்குமாருமே திருமாவை கட்டுப்படுத்துறாங்கிறதெல்லாம் நீங்கள் அது சும்மா சின்ன பையனுக்கு மிட்டாய் கொடுத்த கதை. ரவிக்குமார் எல்லாம் திமுக அனுதாபி, அப்படி திமுகவோடு நெருக்கம் காட்டுவது தான் அதிகமா இருக்காரு அவரு. விசிகாவினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தை பத்தி அவர் சிந்திக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்களே. அது உண்மைதான், அது உண்மைதான். என்ன நீங்க ரெண்டு, அதாவது ரவிக்குமார் ஆதவர் கட்டுப்படுத்த முடியாதுன்றீங்க. இந்த பக்கம் அது மட்டும் உண்மை, ரவிக்குமார் அது இல்ல அது திருமா மீது உள்ள விமர்சனம். நீங்க இப்ப இந்த அம்மா பேச்சல்ல, யாரு? விக்னேஷோடைய அம்மா. அந்த அம்மா தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லிச்சு. எவ்வளவு பெரிய தலைவர் திருமாவளவன், எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு அறிவு, எவ்வளவு தியாகம். இலங்கையிலிருந்து கனடா வரைக்கும் அவர் போகாத நாடுகளே இல்லை. இப்போ இவரை திமுக கூட்டிட்டு சிறுமைப்படுத்திருச்சேன். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அவர்களே எவன் ஜாராய் வைக்கிறானோ அவர்களே வச்சு மாநாடு நடத்துற அளவுக்கு அவரை பேரை கெடுத்து விட்டாங்களா? நம்ம வருத்தப்படுவோம். அந்த பேரை கெடுத்துட்டாங்க. ஆமா, அது வருத்தப்படுது. அவர் தானே போனாரு, அவர் தான் எல்லாம் போனாரு. வாஸ்தவம் தான். இன்னைக்கு திமுக ஒரு பெரிய கட்சிங்க, பெரிய கட்சி. அந்த கட்சியில எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்த முடியும்? சண்டை போட்டு வெளியே வந்து முடியுமா? முடியாது. இப்போ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இருக்கக்கூடிய சிறுத்தைகளுக்கு அரசியல் அதிகாரம் வேணும். சரி, அரசியல் அதிகாரமே இல்லாம நான் தெருவில் நின்று இவர்களை காப்பாற்ற முடியாது, இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால எனக்கு அரசியல் பண்ண தெரியும், நேரம் வரும், காலம் வரும். அது வரைக்கும் நான் சில விஷயங்களை அடக்கித்தான் வாசிக்கணும். இதுக்கு ஆதவர்ஜுனும் ரவிக்குமாரும் காரணம் இல்லை. இது எனக்கு தெரியும். இந்த கட்சியை நான் தான் வளர்த்துனேன், இந்த கட்சியை நான் தான் உருவாக்கினேன், நான் தான் இன்னும் அதை உருவாக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும். வளர்த்தவனை பெற்றவனை குழந்தைய எப்பவுமே வழிகாட்ட மாட்டோம். ஆனால் நம்ம திமுகவோட தான் இருக்கணும், திமுக தான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணி வந்து விசிகாவுக்குள்ள இருந்துனே இருக்காங்க அதிகப்படியாக. அது இருக்கத்தான் செய்யும். அது நீங்க நடராஜ் இருக்கும்போது நடராஜன் எல்லா கட்சிகளையும் ஒரு லாபி வச்சிருப்பாரு. சசிகலா நடராஜன் சொன்னா தெரியறதில்ல. சசிகலா நடராஜன் எல்லா கட்சிகளையும் ஒரு லாபி வச்சிருப்பாரு. அதே போல இப்ப நீங்க கருணாநிதி என்ன பண்ணுவாரு? ஆல் பார்ட்டிகளும் ஒரு ஆளை வச்சிருப்பாரு. எல்லா கட்சிகளும், அனைத்து கட்சிகளும் ஆளை வச்சிருப்பாரு. நீங்க தலைவனுக்கு எப்போ தெரியுதோ தெரியலையோ அடுத்த நிமிஷம் இவருக்கு தெரியும், இவருக்கே தெரிஞ்சிடும். நியூஸ் இன்ஃபார்மர் உடனே வந்துடும். ஏன்னா அந்த தலைவன் அவருக்கு செய்யற சலுகையை விட இவர் அவருக்கு செய்யற சலுகை அதிகமா இருக்கும். ஓகே, யாருக்கு? கலைஞர் வந்து கட்சியில் வச்சுக்கிற ஆளுக்கு. இப்போ நீங்க ஒரு மாற்று முகான ஒரு கட்சியில ஒரு 2ஆம் கட்ட தலைவர் இருக்காரு வச்சுங்க. அந்த 2ஆம் கட்ட தலைவர் யாருக்கு விசுவாசம் இருப்பாரு? அந்த தலைவருக்கு இல்ல, இந்த தலைவருக்கு, கலைஞருக்கு. நல்ல ஒரு ராஜதந்திரம். ஆமா. நீங்க நான் இப்போ தீரனை நான் நேரம் இருந்து பார்த்தேன். பேராசிரியர். ஆமா, பேராசிரியர் தீரன் ராம. அதாவது நீங்க அப்படி ஒரு பேராசிரியர் தீரன்னா நீங்க உண்மையாவே தீப்பிழம்பு தீரன். என்ன தீர? தீப்பிழம்பு தீர. அவ்வளவு பெரிய போராளி. அந்த போராளி டாக்டர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ராஜீவ் இறந்துட்டாரு 91. கடல் மாதிரி மக்கள் கூட்டம் இருக்கு. பேசிட்டே இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சொல்றான், ஐயா ராஜீவ் காந்தி இறந்துட்டாருங்க, கூட்டத்தை முடிச்சுங்க. ஏண்டா ஒரு ஆளை அநியாயமா கொள்றீங்களாடா பொய் சொல்லி? அவரெல்லாம் சாகல, கூட்டத்தை முடிக்கிற ஏண்டா ராஜீவ் காந்தி கொள்றீங்க? நான் இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன், முடிஞ்சால கைது பண்ணு. உண்மையா ராஜி செத்து போயிட்டாரு. ஆனா தீரன் ஒத்துக்கல. அவர் ஸ்பீச்ல நான் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கான், பேசிட்டே இருக்காரு. இன்னொரு ஆள் வந்து சொல்றான், கட்சிக்காரன் தலைவரை உண்மைதான் போட்டுருக்கு. ஏண்டா தீப்பழம்பு? இல்ல அதான் மோடி கேட்டாரா, உன்னைய செட் பண்ணிட்டானா? ஏண்டா இப்படி இருக்கீங்க? நம்பவே இல்லை. பேசி முடிச்சுட்டு என்னங்க இப்படியெல்லாம் கட்சி வளர்ந்தது, பாமக இப்படியெல்லாம் கட்சி வளர்ந்தது. பேசி முடிச்சுட்டு நீங்கள் 12:30 மணி கூட்டத்தை விட்டு இறங்கும்போது வந்து சொல்கிறான், தலைவரை உண்மையாக என்னடா சொல்கிறேன், நான் 10 மணிக்கே சொன்னேன், நம்மளை 12:30 மணிக்கு
முக்குன்னு முத்தி ஹோட்டல்களெல்லாம் பூட்டிட்டான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. காஞ்சி இட்லி கூட என்னடா சொல்ற, பட்டினியா தான் ஊருக்கு போய் சேரும், எங்கேயும் போக முடியாது, எல்லாம் கட்டையை போட்டான் குறுக்கால, எங்கேயா தெருவை பார்த்தா உண்மையாக இருந்துட்டாரா. இப்படியெல்லாம் கட்சி வளர்த்துறாங்க. கடைசி என்னாச்சு கேட்டிங்கன்னா, நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணார், கூப்பிட்டாரு, யோ நீ நம்ம கூட வந்துரு தீரனை. ஆமாம், எம்எல்ஏவாக இருக்கும்போது நீ நம்ம கூட, நான் சொன்னதை கேளு, உனக்கு என்ன வேணும் எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன். குவாரி எல்லாம் எது இந்த ஜல்லி குவாரி, கோடிகளில் அதெல்லாம் கொடுத்து கிரஷர் இதெல்லாம் கொடுத்து அங்கிருந்து உடைச்சி எடுத்துட்டார். பாமக ஆமா, பேச்சை நிறுத்தாம பேசணும். இப்படித்தான் தீப்பழம்பு தீர அப்புறம் எங்கெங்கேயோ போய் அதிமுக போய் எவ்வளவு பெரிய திடீர் தெரியுமா, அவர் பேராசை புள்ளிவரத்தோட அவ்வளவு மக்களை அப்படியே கட்டி போடக்கூடியவர். சரி, இப்படியெல்லாம் பாமக வளர்ந்துச்சு. ஆனா இன்றைய நிலை, பூத்தா இளங்கோவன், நாளை பூத்தா அருள்மொழி அவங்க கூட இருக்காரு, இப்படி பல பேர் எத்தனை முறை குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்தாங்க தெரியுமா அவங்கெல்லாம். அதனால பாமக வளர்ந்த விதம் 90 to 2000 வரைக்கும் பாமகவை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேற யாருமே இல்லை. அதுதான் பொற்காலம் அவங்களுக்கு. அதான் பாமகவின் பொற்காலம். அந்த ஒரு 10 வருஷம் 90 to 2000. ரைட். ஆமா, இப்போ 2000 to 2010 20 வரைக்கும் இப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ 2010 to 20 24 வரைக்கும் ராமதாசனுடைய இடத்தை இப்போ திருமா தக்க வைக்கிறார். ஓகே, திருமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ராமதாஸ் எப்படி 90-2000 அரசியல் பண்ணாரோ அதே போல இன்னைக்கு இந்த கட்சிகள் பூராம யாரை கூப்பிட்டு அரசியல் பண்ண சொல்லுது, திருமா, வீரமணி உட்பட, திருமா, கம்யூனிஸ்டுகள் உட்பட, காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சியும் திருமாவை முன்னிறுத்தி சமூக நீதி அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. சரி, சமூக நீதி அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு, திராவிட இயக்க அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு, கம்யூனிஸ்ட் அரசாங்க அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. திமுகவே தமிழ் தேசிய அரசியல் பண்ணணும்னா யாரை கூப்பிடுது, திருமாவை தான். சீமான எதுக்கணும், விஜய எதிர்க்கணும், தமிழ் தேசிய அரசியல் 2 பேரும் இல்ல பாராட்டுறாரு, பாராட்டத்தான் செய்வாரு. ஏன்னா இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நீ சொன்னீங்கல்ல, திமுக பக்கம் ரவிக்குமாரும் ஆதவர்ஜனா, அதான் திருமாவளவன் எப்படி அரசியல் பண்ணணும்னா அவருக்கு தெரியும். ஏன்னா 62 வயசாச்சு, ஏறக்குறைய 40 வருட காலம் கள போராளி. சரி, அதனால நீங்க திமுக பத்தி தெரியும், ஜெயலலிதாவை பார்த்துருக்காரு, கருணாநிதியை பார்த்துருக்காரு, ஸ்டாலினை பார்த்துருக்காரு, எல்லா தலைவர்களுடையும் அரசியல் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மூப்பனாரோடு பண்ணியிருக்காரு. ஆமா, அதிகமாக வளர்த்துனது மூப்பனார் தான். மூப்பனார்கிட்ட அகில இந்திய அரசியல் பண்ணியிருக்காரு. இப்போ டெல்லிக்கு போனவர் டெல்லி அரசியல். இப்படி ஒரு மனிதனை அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது. சரி, ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது. அப்போ இந்த அனுபவங்கள் பக்குவப்படுத்திய பிறகு நேற்று வந்த ஆதவர்ஜனா, முந்தா நாள் வந்த ரவிக்குமாரெல்லாம் என்ன செஞ்சிட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இப்போ திருமாவை பொறுத்தவரை எதிர்காலத்தில் பாமகவோடு இணைகிற வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வடபகுதி அரசியல் 2 பேர் தான். அது இன்னும் இருக்கு, அந்த அரசியல். அந்த அரசியல் இருக்கு. அந்த அரசியலை இவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா மற்ற கட்சிகள் கண்டிப்பாக இவர்களை பார்த்து நீங்க கண்டிப்பா மிரளும். என்ன காரணம்னா, எதிர்காலத்தில் இன்னும் 10 வருஷம் போகும்போது முழு அரசியல் இப்போ ஸ்டாலின் இருக்கிறதை போல உதயநிதிட்டு வந்துடும். சரி, உதயநிதிட்டு வருகிற பொழுது ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? கூட்டணியோ இருந்தாலும் இல்லைனாலும் அன்றைக்கு இப்போ 62, அப்போ அவருக்கு 72,000, இப்போ 50, உதயநிதிக்கு 60,000. அப்போ அன்னைக்கு மூத்த தலைவர் யாரு? அவரை எதிர்பார்த்து தான் தமிழ்நாடு அரசியல் நகரும். அந்த அளவுக்கு இன்னொரு 6 வருஷம் போட்டுங்க, 2024 30க்கு பிறகு திருமாதான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வருவார். ஆலோசனை நீங்க அன்புமணியும் சொல்லலாம். அன்புமணிக்கு நீங்க திருமாகிட்ட இருக்கிற அரசியல் அனுபவம் அவருக்கு இல்லை. அவரு சார் 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுல ஒரு லீடர் வேணும். அது லீடரா நீங்க திருமாதான் அதுல சீனியர். திருமாதான் அதாவது சுயம்புவாக உருவாக்கப்பட்ட கட்சி சிறுத்தை.
பாமக ம். அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சி மகன் வந்திருக்கு. ஆமா. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி தான் ஜெயலலிதா வந்தது. ம். கருணாநிதி அண்ணாவால் ஆரம்பிச்ச கட்சி தான் இப்போ ஸ்டாலின் உதயநிதி வர்றாங்க. ஆனா சிறுத்தை சுயம்புவா. சுயம்புவாக வந்த கட்சி. அதனால சுயம்புவா வந்ததுக்கு அனுபவம் வீரியம் ஜாஸ்தி இருக்கும். சரி. வீரியமே ஜாஸ்தி இருக்கு. அதனால எதிர்காலத்துல 2030க்கு பிறகு தமிழ்நாடு அரசியலினுடைய அத்தனை அசைவுகளையும் நகர்வுகளையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சரி கண்டிப்பாக திருமா வருவார். இது யதார்த்தம். பாமகவும் இந்த அணியில வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்த தலைமுறை இவ்வளவு வெறியெல்லாம் இருக்க மாட்டான். அடுத்த தலைமுறை நீங்க அவங்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சரி. யார்கிட்ட அனுபவம் அறிவு இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுக்கு வந்துடும். இப்போ 10 வயசு இருக்கிறவன் அடுத்த 20 வயசு ஆயிடுவான். 5 வயசு இருக்கிறவன் 25 வயசு ஆயிடுவான். அப்போ அவனுக்கு இப்போ நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், நிறைய இளைஞர்கள்ட்ட அந்த சாதி மத சனாதன துவேஷமே இல்லை. சரி. இது ஒரு ஏற்றத்தாழ்வு ஆரோக்கியமான போக்கா இருக்கு. ஆரோக்கியமான போக்கு. நீங்க 25 வருஷத்துக்கு முந்தி இருந்த அந்த சாதி சனாதன மனநிலை இப்போ இருக்கிற 25 வயசு இளைஞனுக்கு இல்லை. அதில் கொஞ்சம் கூட இல்லைங்க. நான் சில ஊருக்கெல்லாம் போகும்போது கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது போகும்போது அப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. அதுதான் இப்போ விஜய்க்கு வாக்காக வரும். 9% சீமானுக்கு வாக்காக வந்தது. இந்த வாக்குக்கு இப்போ திமுக அதிமுக பயப்படுதா? திமுக பயப்படுதா? அதிமுக சீமான்ட்ட 9% ஓட்டை எனக்கு வந்துன்னு கூப்பிடுதா? அழைச்சிட்டு. ஆமா, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அதிமுக தான் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா. இப்போ சீமானுடைய 9% எடப்பாடி கிடைச்சா எடப்பாடி சந்தோஷம், இப்பவே குற்றாலத்துக்கு போயிடுவார் குளிக்கிறதுக்கு. ஏன் 2020 நம்ம தான்டா சிஎம், 26ல நம்ம தான் சிஎம். ஏன் இப்போ அவருக்கு 9% வேணும். இந்த 9-10% எங்காவது வாக்க பிடிக்கணும். அதான் 18 பிளஸ் கூட்டணி 23 பிளஸ் அதான் 30-32 வந்தாவே ஆட்சிக்கு வந்துடலாம். அவ்வளவுதான் சார். திமுக அதிமுக 2 பேர்ட்டையும் நிரந்தர வாக்கு வங்கி 20-25 இருக்கு சார். எந்த மோசமான நிலைமையில் போனாலும் சரி. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா கூட அதான் 35 தொடணும். 30-35 எடுத்தா பாஸ். 35 வந்தா அவங்க தான் சிஎம். 35 எடுத்தா ஸ்கூல்லையும் பாஸ். அப்போ இந்த 9 இருக்கு யாருக்கிட்ட? சீமான்ட்ட. எடப்பாடி என்னையா விலை அதுக்கு? இப்போ நம்ம போய் ஒரு பொருளை கேட்போம்ல, பேசுறாங்க. ஆமா 30 சீட்டு 300 கோடி ரூபாய் வரைக்கும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை. எங்க நீங்க 50 வருஷ கட்சி தமிழ் தேசியத்தை நோக்கி போகுது. தமிழர் தலைவர் தானே யாரு அவரு? ஆமா, புரட்சி தமிழர். எம்ஜிஆருடைய கண்ணாடி தொப்பியெல்லாம் போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி. ஆனா எங்க போய் நிக்கிறாரு? சீமான் போய் நிக்கிறாரு. அப்ப வரலாறு எப்படி மாறுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி எடப்பாடி சீமான் உள்ள போய் நிற்பார், யாராவது கற்பனை பண்ண சொல்லணுமா? என்ன காரணம்? திராவிட இயக்கத்தை மீறி தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஏன்னா இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு மாற்றம் இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாற்றம் தான். அவனுக்கு ஜாதி துவேஷம் இல்லை, மத துவேஷம் இல்லை, அவனுக்கு அன்டச்சபிள் இல்லை, சனாதனம் இல்லை, இந்த கல்வி, இந்த சமத்துவம் அவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. இந்த நேரத்தில் பாமக விசிக ஒன்று சேர்ந்தா அது பெரிய சக்தி தான். பெரிய சக்தி. 2 பேரும் ஒன்று சேர்ந்தா. ஆமா காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா சேருவாங்க. ஓகே, நான் தான் சொல்றேன்ல, இந்த 6 வருஷம் அரசியல்ல சிறுமா அனைத்து கட்சிக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய 62-72 ஆகும்போது உண்மையாகவே தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவர், ஆலோசனை சொல்லக்கூடிய, தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் சார். விசிக பாமக கால ஓட்டத்தில் ஒன்றாக இணையுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய வரலாறு எப்படி தொடங்குச்சு, அதே போல அந்த மறைமலை நகர் போராட்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்றீங்க. காலம் ஒரு நாள் அவர்களையும் சேர்த்து வைக்கும். அவர்கள் இருவரும் சேர்ந்தால் தமிழ்நாட்டு அரசியலே வேறு ஒரு தளத்தில் எல்லாருடைய பார்வையும் திரும்பும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம் நடக்கிறதா அப்படின்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன். வணக்கம்.